கையில சுத்தமா காசு இல்லாதனால தன்னோட பொண்ணை கூட்டிட்டு எங்க போறதுன்னு தெரியாம பிளாட்ஃபார்ம்ல உட்கார்ந்து இருக்காரு. இவர்கிட்ட இருக்கிற கொஞ்ச காசை மட்டும் வச்சு பக்கத்துல ஒரு ரூம் புடிச்சு அவங்க பொண்ணை பத்திரமா இருக்க சொல்லிட்டு வெளியில கிளம்புறாரு. இவர் ஒரு கம்பெனில இன்டர்வியூ அட்டன் பண்ணனால இவருக்கு டாக்ஸி ஓட்டுற வேலை கிடைக்குது. இந்த பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணனால இந்த பொண்ணுக்கான வேலை எல்லாத்தையுமே இவரு தான் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த பொண்ணுக்கு குறிப்பிட்ட வயசு தாண்டினதுக்கு அப்புறம் இதெல்லாம் அப்பா பார்க்க கூடாதுன்னு அந்த பொண்ணு எந்த வேலையுமே செய்ய விட மாட்டா. இந்த பொண்ணை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் இந்த பொண்ணை பத்தின எல்லாத்தையுமே சொல்லி சொல்யூஷன் கேட்கலாமேன்னு போனா இவங்கள உங்களால பாத்துக்க முடியாது, இந்த பொண்ணை ஒரு ஹோம்ல சேர்த்து விட்டுருங்கன்னு சொல்றாங்க. இதனா இவரு கேட்டுட்டு இந்த பொண்ணை ஹோம்ல சேர்த்து விட்டா அவங்க இந்த பொண்ணை ஒழுங்கா பாத்துக்காம இந்த பொண்ணை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பாக்குற இவரும் மனசு தாங்காம அந்த பொண்ணை தான் கூடயே கூட்டிட்டு வந்துடுறாரு. ஒரு நாள் இவரு நைட்டு டாக்ஸி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது ஒரு திருநங்கைய நிறைய ரவுடி பசங்க கிட்ட இருந்து காப்பாத்துவாரு. அந்த பொண்ணு மூலியமா இவருக்கு ஒரு வாடகை வீடு கிடைக்குது. அதுல தன்னோட பொண்ண நல்லா பாத்துக்கிறாரு. ஒரு நாள் தன்னோட பொண்ண தனியா விட்டுட்டு போயிருக்கும் போது இந்த பொண்ணு குடத்துக்குள்ள கை விட்டு கை மாட்டிக்குது. அதுக்கப்புறம் இவர் வந்து ஹெல்ப் பண்ணி அந்த குடத்துல மாட்டி இருக்கிற அந்த கையை எடுத்து விட்டுறாரு. அதுக்கப்புறம் தான் இவரு ஒண்ணு நோட் பண்றாரு, தன்னோட பொண்ண தனியா விட முடியாது, யாராவது ஒருத்தவங்க பாத்துக்கணும்னு யோசிக்கிறாரு. தன்னோட ஓடி போன மனைவியை கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட பேசி கூட்டிட்டு வரலாமேன்னு பார்த்தா அவங்களுக்கு வேற ஒருத்தன் கூட கல்யாணம் ஆகி அவங்களுக்கு குழந்தை இருக்குன்னு தெரிய வருது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட இவரும் தன்னோட பொண்ணை பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்லாதனால தன்னோட பொண்ணை கூட்டிட்டு நைட்டு கடல்ல சாகலான்னு போறாரு. கடைசியில இவர் காப்பாத்தின அந்த திருநங்க அங்கதான் இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரையுமே கடல்ல இருந்து காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அந்த திருநங்கையே இவர் கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. இவர் ஆசைப்பட்ட மாதிரியே தன்னோட பொண்ணை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. இதனாலேயே இவங்க மூணு பேருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க.